கடந்த 20ஆம் தேதி காதலியுடன் நெல்லை வைர மாளிகை பரோட்டா கடையில் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்த ரவுடி தீபக் ராஜா பாண்டியனை முகமூடி அணிந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கூறு போட்டது. 3 கொலை உள்ளிட்ட 28 வழக்குகளில் தொடர்புடைய தீபக் ராஜா கடைசியாக சிறை சென்று திரும்பிய பிறகு தான் சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக பின்னணியில் பெரிய ரவுடியாகும் முயற்சியில் யூடியூபில் வீடியோக்களை சிதற விட்டு கொண்டிருந்தார். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்துகள், காவல் நிலைய வழக்குகளில் வாண்டடாக சென்று தலையிடும் தீபக் ராஜா மேடை ஏறி மைக் பிடித்து மற்ற சாதியினருக்கு சவால் விடும் சம்பவங்களும் அரங்கேறின. இந்த நிலையில் தீபக் ராஜாவின் நெருங்கிய கூட்டாளி முத்து மனு என்பவர் பாளையங்கோட்டை சிறையில் வைத்து நாடார் சமுதாய பின்னணியில் இயங்கும் ரவுடி கும்பலால் அடித்தே கொலை செய்யப்பட்டார். முத்து மனோ கொலைக்கு பழிக்கு பழி தீர்ப்போம் என சபதம் எடுத்த தீபக் ராஜா உள்ளிட்டோர் நாடார் சமுதாய பின்னணியில் இயங்கிய ரவுடி கும்பலுடன் தொடர்பில் இருந்த கான்ட்ராக்டர் கண்ணன் என்பவரை வெட்டி வீழ்த்தியது. தலைமறைவான தீபக் ராஜாவை தஞ்சையில் வைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் நெல்லை போலீசார். இவற்றையெல்லாம் விட கடந்த 2016ஆம் ஆண்டு சுபாஷ் பண்ணையாரின் தோட்டத்தில் வைத்து அவர் கண் முன்னே ஆதரவாளர்கள் 2 பேரை கொலை செய்து கொலையானவரின் தலையை எடுத்து வந்து பசுபதி பாண்டியன் போட்டோவுக்கு படையில் போட்டு பகீர் கிளப்பியது ஒரு கும்பல். இந்த கும்பலில் தீபக் ராஜாவும் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் வழக்கில் தீபக் ராஜா பெயர் சேர்க்கப்படவில்லை. ஆனாலும் தீபக் ராஜாவிற்கு நாடார் சமுதாய பின்னணியில் இயங்கி வரும் ரவுடியான சுபாஷ் பண்ணையார் ஸ்கெட்ச் போட்டு காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மற்றொரு பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவின் கூட்டாளியான ஜாக்கப் என்பவனின் காதலி 3 மாதங்களுக்கு முன்பு வெளியிட்ட ஆடியோவில் வெகு விரைவில் தீபக் ராஜாவை தீர்த்து கட்ட திட்டம் தயாராகி வருவதாக கூறியிருந்தார். அதாவது அதுக்கு அவங்க மச்சான செஞ்சதுக்காக பழி வந்து அந்த சமுதாயத்தை, மாற்று சமுதாயம் உங்களுக்கு தெரியும் யாருன்னு, அதில் இருக்க முக்கியமான ஒரு சில முக்கியமான நபரை வந்து அடிக்க போறோம், அடிச்சே தீரணும். ஜாக்கப்பின் காதலி கூறியது போலவே தற்போது தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் இந்த கொலையின் பின்னணியில் சுபாஷ் பண்ணையார் தரப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் தீபக் ராஜாவை கொலை செய்ததாக கூறி 5 பேர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இவர்களில் 4 பேர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் பிரபல ரவுடி நவீனுடன் சென்று கொலை செய்ததாக 5 பேரும் வாக்குமூலம் கொடுத்தனர். போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் தேவர் சமுதாய பின்னணியில் பெரிய ரவுடியாகும் ஆசையில் இருந்த நவீன் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய பின்னணியில் ரவுடியாக வளர்ந்து வந்த தீபக் ராஜாவை கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் நவீனை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.